வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. கல்கட்டா ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ் ஜஸ்டிஸ் சித்தரஞ்சன் தாஸ் இவர் நேத்து ரிட்டையர் ஆயிருக்கிறார். ரிட்டையர் ஆன மீட்டிங்ல, அந்த ஃபேர்வெல் மீட்டிங்ல அவர் பேசுறாரு. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். நான் சிறு வயதுல இருந்து ஆர்எஸ்எஸ்ல தீவிரமா இருக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே நான் ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசேஷன்ல சேர்ந்துட்டேன். நான் 37 வருஷம் ஜட்ஜா இருந்த என்னுடைய என்டையர் கரியர்ல நான் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளராக இருந்திருக்கிறேன். இப்போ ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் முழு நேரம் ஆர்எஸ்எஸ் ஸ்வயம் சேவக்காக நான் செயல்பட போகிறேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. நான் ஜட்ஜா இருந்த என்னோட அந்த டென்யூர்ல நான் நீதியும் நேர்மைக்கும் உட்பட்டு தான் என்னுடைய தீர்ப்புகளை சொல்லியிருக்கேனே தவிர எந்த இடத்துலயும் ஆர்எஸ்எஸ் என்ன இன்ஃபுளுன்ஸ் பண்ண ட்ரை பண்ணல. நானும் ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத பெருமையா சொல்றாரு. ஆனா இவர் கொடுத்த பல தீர்ப்புகள் பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கிய தீர்ப்புகளா இருக்கு. குறிப்பா சொன்னோம்னா லேட்டஸ்டா ஒரு பெண்ணை கிட்னாப் பண்ணி செக்ஷுவல் அசால்ட் பண்ண வழக்குல இவர் கொடுத்த தீர்ப்பு, பெண்கள் தங்களுடைய செக்ஷுவல் அர்ஜஸ கண்ட்ரோல் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒழுங்கா அடக்க ஒடுக்கமா இருந்தீங்கன்னா உங்களை யாரை கிட்னாப் பண்ணி ரேப் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்து இந்த தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் சுமோட்டோவா கையில எடுத்து கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார்கள். இப்படி பல தீர்ப்புகள்ல ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஒட்டி இவர் தீர்ப்புகள் வழங்கி இருக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனங்கள் இன்னைக்கு எழுந்திருக்கு. இவர் 2வது ஜட்ஜ். இவருக்கு கொஞ்ச நாள் முன்னாலதான் பாத்தீங்கன்னா இதே கல்கட்டா ஹைகோர்ட்டை சேர்ந்த அபிஜித் கங்கோபாத்யாய் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜு வெளிப்படையா சொன்னாரு, பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் எங்கிட்ட தொடர்புல இருக்காங்க, எங்கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜட்ஜ் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு நேரா போய் பாஜகவில் சேர்ந்து இன்னைக்கு ஒரு கேண்டிடேட்டா வெஸ்ட் பெங்கால்ல அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. சமீபத்துல கூட மம்தா பானர்ஜியை குறித்து மிகவும் தரைக்குறைவாக உங்க ரேட் என்ன அப்படிங்கிற அளவுக்கு மேடையில பேசுனதுக்காக கடுமையான கண்டனங்கள் எழுந்திருக்கு. இது வெறும் 2 எக்ஸாம்பிள் தான் நம்ம சொல்றோம். இந்த மாதிரி ஜுடிஷியரியில எத்தனை பேர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை உள்வாங்கிட்டு அதை வெளிப்படையா சொல்லாம க்ளோசெட் சங்கிகளா இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா பல விஷயங்கள்ல நம்ம தொடர்ந்து விமர்சனங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். கோர்ட் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது, இல்ல கோர்ட் கண்டு காணாம இருக்குது, இல்ல பாருங்க கோர்ட் எப்படிப்பட்ட தீர்ப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. இது வெறும் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான் நான் சொல்றது. வெளிப்படையா 2 ஜட்ஜஸ் சொல்லிட்டாங்க, நாங்க ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள் அப்படின்னு 2 ஜட்ஜஸ் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. இப்படி வெளிப்படையா சொல்லாதவங்க எத்தனோ பேர் இன்னமும் சிஸ்டத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த 10 ஆண்டு காலத்துல ஆர்எஸ்எஸ் பாஜக செஞ்ச மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பியூரோக்ரசில எல்லா லெவல்லையும் அவர்களுடைய ஆட்களை கொண்டு அமர்த்தியதுதான். நாளைக்கு ஆட்சியே மாறினாலும் இந்த பியூரோக்ரசியில பிடிச்சிருக்கே சங்கி அப்படிங்கிற கேன்சர், இதை எப்படி நாம ஒழிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி இருக்கு. எல்லா இடத்துலயும் இன்னைக்கு மறைமுகமாக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் ஆதரவாளர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அது பல சம்பவங்கள்ல வெளிப்படையா நமக்கு தெரியுது. அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, இதெல்லாம் வச்சு ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஆனா நம்ம ஐடென்டிஃபை பண்றது வெறும் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க், ஒரு சில கேசஸ் தான். இப்படி முக்கியமான பதவிகள்ல உட்கார்ந்துகிட்டு சைலண்டா ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக செயல்படக்கூடிய எத்தனையோ பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க. இந்த கேன்சரை எப்படி நம்ம கியூர் பண்ண போறோம்? அவங்களுடைய மைண்ட் செட்டை மாத்தினாதானே ஜனநாயகம் ஆரோக்கியமா இருக்கும். இது போன்ற சம்பவங்கள் இந்த கேள்விகளை நம்ம கேட்க வைக்குது. அதனால்தான் நிறைய அரசியல் விமர்சகர்கள், அரசியல் தொலைநோக்கு பார்வையாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க, 3வது முறை மோடி ஆட்சிக்கே வரலனாலும் இந்த 10 வருஷம் பின்னோக்கி இழுத்துட்டு போயிருக்கு இல்லையா பாஜக, இந்த 10 வருஷம் அவர்கள் செய்த சேதாரங்களை சரி செய்யவே இன்னும் 20 வருஷம் ஆகும்.
அந்த அளவுக்கு கடுமையாக பின்னோக்கி இழுத்திருக்கிறாங்க கண்ட்ரிய அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு எலெக்ஷன்ல வெளிப்படையா எவ்வளவு திருட்டுத்தனம் பண்றாங்க. எலெக்ஷன் கமிஷனும் சரி, ஜுடிஷியரியும் சரி, எல்லாத்தையும் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கு. அதிசயமா நேத்து கல்கட்டா ஹைகோர்ட்ல எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்ன உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. ஆனா கேள்விதான் கேட்கிறாங்க. தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள், சிவில் சொசைட்டிஸ் எல்லாம் இந்த இவிஎம் விஷயம் வச்சுக்கிட்டு எவ்வளவு தில்லுமுள்ளு நடக்குது, எவ்வளவு திருட்டுத்தனம் நடக்குது. ஒண்ணு இவிஎம் பேன் பண்ணுங்க, இல்ல அட்லீஸ்ட் எல்லா இடத்துலயும் விவிபேட் மெஷின்ல பதிவாகக்கூடிய வாக்குகளை எண்ணணும் அப்படிங்கிற அளவுக்காக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு எவ்வளவு நாள் கோர்ட்ல நின்னாங்க. அப்ப கோர்ட் என்ன சொல்லுச்சு? எலெக்ஷன் கமிஷன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் ஒழுங்கா செயல்படும் நாங்க நம்புறோம், நாட்டுடைய ஜனநாயகத்தை பாதுகாத்து நேர்மையா தேர்தல் நடத்த வேண்டிய கடமை எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு, அந்த கடமை அவங்க சிறப்பா செய்வாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் பாஜகவுடைய ஒரு கூட்டணி கட்சி மாதிரி செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நாட்டுல இண்டிபெண்டா இயங்க வேண்டிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே பாஜகவுடைய அடியாள் மாதிரி இயங்கிட்டு இருக்காங்க. இடியா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், இன்கம் டாக்ஸ் ஆகிருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷன் ஆகிருக்கட்டும், ஜுடிஷியரியா இருக்கட்டும். ஒரு ஜட்ஜு வெளிப்படையா வந்து, ஆமா நான் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர், சிறுவையில இருந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்கிறேன், இப்ப ரிட்டையர் ஆனப்புறம் மீண்டும் போய் முழு நேர ஆர்எஸ்எஸ் ஸ்வயம் சேவக்கா நான் சேவை செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாருன்னா, அவருடைய கரியர்ல அவர் எப்படி அவர் கரியரை ஹேண்டில் பண்ணிருப்பாரு, எப்படி நீதி நேர்மை நியாயத்துக்கு உட்பட்டு அவர் செயல்பட்டிருப்பாரு அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆகுது இல்லையா? இதை நம்ம கேள்வி கேட்க வேண்டிய கடமை இருக்கு இல்லையா? இன்னைக்கு ஒரு துறை விடாம எல்லா இடத்துலயும் சங்கிகள் ஊடுருவிருக்காங்க. அப்படியே இந்தியா கூட்டணி இந்த முறை ஜெயிச்சு வந்தாலும் மீண்டும் பழைய இந்தியாவாக இந்த இந்தியாவை மாற்றுறதுக்கு இன்னும் ஒரு லாங் ரோடு இருக்கு, நிறைய கஷ்டப்பட வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கறதான் இது போன்ற சம்பவங்கள் நமக்கு உணர்த்துது. இன்னும் இந்த மாதிரி க்ளோசெட் சங்கிகள் எவ்வளவு பேர் வந்து வெளியில வர போறாங்க அப்படின்னு தெரியாது. பொறுத்திருந்து பாப்போம். நன்றி.